யாத்ராகும் வாக்குத்தத்தம் 5ஆம் மாதத்தின் முதல் தேதி அதிகாலை வேளையில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. தாமதமாய் வருகிற பிள்ளைகளும் கர்த்தர் துரிதமாய் கொண்டு வரும்படியாக தேவனிடத்தில் மன்றாட்ட வைக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் கண்களை வேத புத்தகத்தின் மேல் பதிய வையுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். யாத்திராகம புத்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. தேவன் அதை உறுதிப்படுத்தும்படியாக அன்பு மகளோடு எல்லா நாட்களிலும் பேசாமல் இன்று கர்த்தர் அந்த ஜெபத்தில் வெளிப்படுத்தினார். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை கவனிங்கள். நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும், அல்லேலூயா, எந்த ஸ்தானத்திலும், கவனிக்கணும், அல்லேலூயா, எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து. அவர் நாமத்தை யாரெல்லாம் பிரஸ்தாபப்படுத்துகிறார்களோ அவர்களை தேடி தேவனே வருகிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, அங்கே நான் வருவேன், அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதித்து விட்டுட்டு சொல்கிறாரு, நான் இஸ்ரேல் மக்களை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம். அவர் உள்ளத்தின் விருப்பத்தை இந்த நாளிலே காலை வேளையிலே தேவன் வெளிப்படுத்துகிறார். ஆசீர்வதிப்பேன் என்றால் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடுவித்து காப்பார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையிலும் உன்னை விடுவித்து காப்பார். எல்லா காரியங்களிலும் தம்மை உன்னிலே வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லா காரியங்களிலும் தேவன் தம்மை உன்னிலே வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்விடத்திலும் கர்த்தர் தமக்குரிய ஒரு பாத்திரமாக பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இதுதான் தன்னுடைய மன விருப்பத்தை, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, தன்னுடைய ஆசீர்வாதத்தின் வெளிப்பாடாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தின் அவசியத்தை குறித்து நான் உங்களிடத்தில் பகிர்ந்திருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் உங்களை விடுவித்து காப்பார். எல்லா காரியங்களிலும் கர்த்தர் தம்மை உங்களிடத்தில், உன்னிடத்தில் வெளிப்படுத்துவார். எவ்விடத்திலும் கர்த்தர் உங்களை தம்முடைய கருவியாக, பாத்திரமாக பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இதன் அவசியத்தை குறித்து தான் ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தமாக நான் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நான் அப்படின்னா அதனுடைய உரிமையை பாருங்கள். ஒரு குஷ்டரோகி வந்து உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருங்க? எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகு. அப்போது அவர் விரும்பினால், நான் என்றால் என் விருப்பம், அவருடைய விருப்பத்தை சொல்கிறாரு. நான் என் நாமத்தை
பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் கவனிக்கணும். அல்லேலூயா. அது திருச்சபையாக இருக்கலாம், இல்லை சுவிசேஷ கூட்டமாக இருக்கலாம், இல்லை வீடுகளிலே கூடுகிற ஜப கூட்டங்களாக இருக்கலாம். இதை காட்டிலும் இதெல்லாம் தேவன் இருக்கிறார், இதெல்லாம் கூடுகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் மிகவும் விரும்புகிற ஒரு வார்த்தையை மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திற்கு நாம் வருவோம் என்றால், ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே எந்த ஸ்தானத்திலும் என்ற வார்த்தைக்கு சமமான வார்த்தையை கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. எந்த ஸ்தானத்திலும் என்று அங்கே சொன்ன தேவன் நேற்றும் இன்றும் மாறாதவராய் எங்கே கூடினாலும் அங்கே அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அப்போது இந்த மாதத்தில் தேவன் திருச்சபைக்கு மாத்திரமல்ல, இதை காண்கிற கேட்கிற விசுவாச மக்களுக்காகவும் இந்த மாதம், இந்த வாக்குத்தத்தம், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் அல்லேலூயா உன்னிடத்தில் வந்து உன்னை அல்லேலூயா ஆசீர்வதிப்பேன். இங்கே 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே அல்லேலூயா கவனிக்கணும். நான் சொன்னது போல் முதல்ல திருச்சபையாக இருக்கலாம், இல்லை சுவிசேஷ கூட்டமாக இருக்கலாம், இல்லை தெரு பிரசங்கமாக இருக்கலாம், இல்லை வீடுகளிலே கொடுக்குற ஜப கூட்டமாக இருக்கலாம். அங்கெல்லாம் கர்த்தர் இருக்கிறார், ஏனென்றால் அங்கே எல்லாம் கொடுக்குறோம். ஆனால் இங்கே விசேஷமாய் ஆண்டவர் வார்த்தையை திருவுளம் பற்றுவது 2 பேராவது 3 பேராவது என்று குடும்ப ஜபத்தை குறித்து இந்த நாளிலே கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. இருக்கிறேன், அவர் நடுவிலே நான் இருக்கிறேன். எங்கே? திருச்சபையாக இருக்கட்டும், சுவிசேஷ கூட்டமாக இருக்கட்டும், வீட்டு ஜப கூட்டமாக இருக்கட்டும், திருப்பசங்கமாக இருக்கட்டும், இருக்கிறார். ஆனால் நான் இருக்க வேண்டிய இடம் அல்லேலூயா கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 2 பேர் 3 பேர்னு தேவன் ஒரு சிறு குடும்பத்தை குறித்து பேசுகிறார். என் நாமத்தின் நிமித்தமாக அவர்கள் கூடும் பொழுது அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், நன்றாக கவனித்தா ஆசீர்வாதம் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு, அதுதான் விஷயமே. நம்ம ஆசீர்வாதத்தை கேட்பது உரிமைதான். ஆனால் செய்ய வேண்டிய செயல்களை செய்யாமல் நாம் பரலோக தேவனிடத்தில் தகப்பனிடத்தில் கேட்பது என்பது அது சரியான ஒரு காரியமாய் இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியதை தேவனுக்கு முன்பாக செய்யும் பொழுது, அதாவது வீட்டு குடும்ப ஜபத்தை குறித்து இந்த நாளில் கர்த்தர் பேசுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிக்கணும். சில மாதங்களாக அதை தொடர்ந்து அப்படி திருச்சபையில் சொல்லிக்கிட்டே வராரு. உங்கள் குடும்ப ஜபம் நேரம் என்னான்னு கேட்டுக்கிட்டே வராரு. பாருங்கள், கவனிச்சுட்டு வராங்க. ஆனால் இந்த வார்த்தையை கொடுக்கும்போது நான் யோசித்தேன், நான் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இப்போ நான் என்ன அர்த்தம்னாக்கா, நீங்கள் 2 பேர் 3 பேர் என் நாமத்தினர் கூடும்போது நான் அங்கே வருவேன். நல்லா கவனிக்கிறீங்களா? அப்போது 2 பேர் 3 பேர் இருக்கிறீங்க, கூடல்னா அங்கே நான் அங்கே
வரத்துக்கு சான்ஸ் இல்லை. கர்த்தர் பேசுகிறாருனாக்கா சில காரியங்களை நம்மை ஆசீர்வதிப்பதற்காகத்தான். அல்லேலூயா. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் நீங்கள் கூடியிருக்கும்போது உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அந்த மோசையோடு என்ன சொன்னார்? ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்கள் உம்முடைய நாமம் என்ன என்று கேட்பார்களே. அப்போ மோச இடத்துல தேவன் சொல்கிறார், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று, இதுதான் என்னுடைய பெயர் பிரஸ்தாபம், இருக்கிறேன் என்ற நாமத்தை சொல்லுன்றார். அல்லேலூயா. அன்று சொன்ன தேவன் இன்றும் சொல்லுகிறார், உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஏன் சூழ்நிலைகள் உங்களுக்கு ஒரு ஒரு குழப்ப நிலையை கொடுக்கலாம், இல்லை ஒரு கவலையை கொடுக்கலாம், இல்லை ஒரு சொல்ல முடியாத ஒரு பாரத்தை கொடுக்கலாம், விடுவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அது குடும்ப ஜெபம் என்பது வாக்குத்தத்தமாய் கர்த்தர் பேசுகிறார். சூழ்நிலைகளை கர்த்தர் விடுவித்து உங்களை காத்து கொள்வதற்காக 2 பேர் 3 பேர் என் நாமத்தினால் நீங்கள் வீடுகளில் கூடும்பொழுது அங்கே உங்கள் மத்தியில் நான் இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படின்னாக்கா, நீங்கள் என்னை இப்படி சொன்னால் புரியணும். நீங்கள் என்னை அழைத்தால், 2 பேர் 3 பேர் அமர்ந்து என்னை அழைத்தால் நான் வருகிறேன். புரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் 2 பேர் 3 பேர் இருந்து என்னை அழைக்கவில்லை என்றால், அழைத்தால் தானே வர முடியும். ஏன் இந்த வார்த்தையை கொடுக்குறார் தேவன்? குடும்பத்தில் சில பேர், நம்ம சபையில் அப்படி யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன், சில இடத்துல நான் பார்க்குறேன், போர்டு பார்க்குறோம், இயேசு எங்கள் குடும்பத்தின் தலைவராய் இருக்கிறார். அந்த வீட்டில் ஜெப சத்தம் இருக்குமா? இருக்காது. நல்ல வாழ்க்கை ஓட்டம் இருக்குமா? இருக்காது. கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள ஒரு நல்ல உறவு இருக்குமா? இருக்காது. ஜெபம் இருக்குமா என்றால் இருக்காது. இதெல்லாம் இருக்காது. ஆனாக்கா போர்டு மட்டும் என்ன இருக்குது? இயேசு இந்த வீட்டின் தலைவராய். அப்போது நாம் பொய்யர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதில் நாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் ஆவல் உள்ளவர்களாய், அல்லேலூயா, ஒரு தாகமுள்ளவர்களாய், அந்த நேரம் கடந்து போகும்போது அதற்காக கவலைப்படுகிறவர்களாய், ஐயோ என் தேவனுடைய நேரத்தை நான் இழந்துட்டேனே என்று கவலைப்படுகிறவர்களாய் வாழ்கிற வாழ்க்கையில் கவலைகள் வராது. திட்டம் தெளிவுமாக பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், யாத்ராம் புத்தகத்துக்கு வரும் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். என்னவா? அவரு தேடி எங்கே வராரு? கடந்து வருவார். இதெல்லாம் கவனிக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்து வருவார். நிலையின் மேற் சட்டத்திலும் வாசலின் நிலைக்கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும் பொழுது கர்த்தர் எங்கேயா? சங்காரக்காரனை எங்க? கவனிக்கணும். இதெல்லாம் சும்மா கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படாது. கர்த்தர் உங்களுடைய பேச அவர் தாமதம் பண்ணார். அல்லேலூயா. உங்கள் வீடுகளில் வாசிக்கலாம், உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வர ஒட்டாமல்
வாசற்படியை விட்டு ஸ்தோத்திரம் அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவருக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். அப்போ அன்பு நிறைந்த கர்த்தருடைய பிள்ளைகளே கவனிக்கணும். அங்கு மோசையோடு என்ன பேசினார் என்று சொன்னேன்? நாமத்தை எப்படி சொன்னார்? இருக்கிறவராகவே இருக்கிறேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்ட விஷயம், கர்த்தர் எகிப்தியரை அதம் பண்ணுகிறதற்கு கடந்து வருவார். நிலையின் மேல் சட்டத்திலும் வாசலின் நிலை கால்கள் இரண்டிலும் அந்த இரத்தத்தை காணும்போது கர்த்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் உங்களை அதம் பண்ணுகிறதற்கு வரவொட்டாமல் வாசற்படியை விலக்கி கடந்து போவார். அல்லேலூயா. இது வீடுகளிலே தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சம்பவம். இவர்கள் தொழுது கொண்டார்கள், கூடினார்கள். அது விசேஷம் அல்ல. விசேஷமாக இருந்தாலும் அது முக்கியமானதல்ல. வார்த்தை சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனுக்கு நேரிடாது. எங்கே வரக்கூடாது வாதை? ஆமாம், வாதை என்றால் வியாதின்னு நம்ம ஒரு விஷயத்தை தான் புரிஞ்சுக்கிறோம். வாதை என்றால் மனபாரம், சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கையும் வாதை தான். சமாதானத்தை கெடுத்து போடுகிற எல்லா சூழ்நிலைகளும் ஒரு வாதை தான். அந்த குடும்ப ஜபம் ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் அங்கே சங்கார தூதன், ஸ்தோத்திரம், சமாதானத்தை கெடுக்கிறவன் என்று வைத்துக் கொள்ளலாமே, அவன் சகல காரியங்களும் நிர்மூலப்படுத்த முயற்சி பண்ணுவான். தேவனிடத்திலே நீ வைத்திருக்கிற நம்பிக்கையும், அவர் மேல் நீ வைத்திருக்கிற அன்பையும், அவர் நாமத்தில் வைத்திருக்கிற பற்றையும் விசுவாசத்தையும் குலைந்து போகும்படியாக சூழ்நிலைகளை அவனை உருவாக்கி விடுவான். அல்லேலூயா. சபை கூடுறோம், நல்லது. ஜப கூட்டத்துக்கு போகிறோம், நல்லது. தெரு பிரசங்கம், சுவிசேஷ கூட்டம் எல்லாத்திலும் கலந்துக்கிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். வீட்டிலே இந்த மாதம் அதை பேசுகிறேன். நான் வாக்கு தத்துவம் எதுனா சும்மனா அது 4 மணி ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வதிப்பார்? தேவன் பேசிட்டு நீங்கள் செய்யலை, எப்படி ஆசீர்வதிப்பார்? அப்போது உள்ளம் இடம் கொடுத்தா இல்லத்தில் இடம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த உள்ளம் முயற்சித்தால் செய்ய வேண்டும் என்ற தேவ காரியத்தில் துணிவு கொண்டால், செய்ய வேண்டும் என்ற ஒரு ஏக்கமும் தாகமும் உள்ளத்தில் இருந்தால் நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தில் அமர்ந்து அந்த ஸ்தானத்தை நீங்கள் மகிமைப்படுத்துகிறீர்கள். 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே எங்கே கூறுகிறார்கள்? அவர்கள் மத்தியில், அவர் நடுவில் இருக்கிறேன். அதாவது நம்ம அழைத்தால் தான் வருவேன்றார். அதான் 2 பேர் 3 பேர் இப்படி சொல்கிறேன் பாருங்கள். 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடினால் நாங்கள் வருவேன். நீங்கள் கூடவில்லை என்றால் புரியலையா? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அப்போது அவர் உங்கள் மத்தியிலே, உங்கள் வீட்டிலே, உங்கள் நடுவிலே அவள் இல்லாதபடிக்கு செய்வது யார் என்றால் நாம தான். நாம் எதோ தடைகளை உடையும், அதை உடையும், இதை உடையும், என் எதிராக இருக்கிற எரிகோ கோட்டையை உடையும், தேவையில்லாத ஜபங்களை எடுத்து கொண்டிருக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து நாம் செய்ய வேண்டிய நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நான் அதை சரியாய் செய்வேன் என்றால் எனக்கு ஏது தடை? நான் எதற்காக தடைகளை உடைக்கணும், ஜெபிக்கணும்?
என் சூழ்நிலை சரியில்லைன்னு ஏன் சொல்லணும்? கர்த்தர் என்ன கூட இல்லைன்னு ஏன் சொல்லணும்? கர்த்தர் என்னை ஒரு ஊழியம் செய்வதற்காக பயன்படுத்த மாட்டாருன்னு ஏன் சொல்லணும்? நான் ஆசீர்வாதமாக இல்லை, சமாதானமாக இல்லை ஏன் சொல்லணும்? அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்கு கொடுத்தார், நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் முன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதை விட ஒரு வாக்கு தத்தம் வேண்டுமா? 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்கே கூறுகிறோ அங்கே நான் வந்து உங்கள் நடுவில் இருக்கிறேன். மிஸ்டேக் அப்போ யார் பக்கம்? கர்த்தர் ஸ்தோத்திரம். கிறிஸ்தவர்களாக இருந்து கிறிஸ்தவத்துக்கேற்ற ஒரு ஒழுங்குகளை, ஒரு காரியங்களை நாம் செய்யாமல் வாரம் ஒரு முறை சபைக்கு போவது, வெளியே சுவிசேஷ கூட்டத்திற்கு போவது, வீட்டில் ஜெப கூட்டங்களுக்கு போவது சிறந்தது. ஆனால் உன் கூடாரத்திலே பாதை வராதபடிக்கு அவர்கள் மோசேயும் அவர்கள் குடும்பங்களும் சேர்ந்து பலியிட்டு அந்த மாம்சத்தை அவர்கள் விடியும் வரையில் புசித்தார்கள், ஜெபித்தார்கள், துதித்தார்கள். கூடாரத்தை அவர்கள் ஆசீர்வாதமாய் மாற்றினார்கள். வர இருக்கிற சங்கார தூதன் அவர்கள் வாசலில் கூட நிற்கல, கடந்து போய் கொண்டே இருந்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்? அவர்கள் கூடாரங்கள் ஜெப கூடாரமாய் மாற்றினது. தேவ வார்த்தை அது. அழைக்கிறார்கள். அல்லேலூயா. நீங்கள் அழைத்தால் நான் வருவேன். இப்போது கல்யாண வீட்டில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாங்க? அழைத்தார்கள். அங்கே அவர்கள் வெட்கப்பட்டார்களா? வெட்கப்படலையே. கல்யாண வீட்டில் அழைத்தா தான் இயேசு கிறிஸ்து வருவாரா? வீட்டில் அழைச்சா வரமாட்டாரா? வீட்டில் அழைக்காமல் இருக்கிறோம். அதனால தான் சில காரியங்களை நாம் மனபாரத்தோடு சிக்குண்டு தவிக்கிறோம். கல்யாண வீட்டில் அழைத்தார் இயேசு கிறிஸ்து வருகிறாரு. ஏன் உங்கள் வீட்டில் நீங்கள் 2 பேர் 3 பேர் அமர்ந்து நீங்கள் அவர் நாமத்தை மையப்படுத்தி பாருங்க, அங்கே அட்டன் பண்ணுறாப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அங்கே அவர் வந்ததினாலே அங்கே ருசி இல்லாத பதார்த்தம் கூட ருசி மிக்கதாய் மாறினது. குறைப்பட்ட அந்த சூழ்நிலை கூட அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி அதை நிரம்பி வழிய செய்தார். ஏன்? அழைத்தார்கள். உங்கள் கூடாரங்களிலும் கூட இந்த மாதம் வாக்கு தத்தம் வித்தியாசமாக கர்த்தர் கொடுத்தபடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் செய்ய வேண்டியதை நாம் செய்வோம் என்றால் நிச்சயமாக பலன் இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கூடுங்கள், அங்கே நான் இருக்கிறேன். நீங்கள் கூடவில்லை என்றால் நான் அங்கே இல்லை. இயேசு கிறிஸ்து இல்லாத வீடு என்ன அது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருத்தர் இருக்கிறாங்க வீட்டில், நான் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே துணையாளராக ஆவியார் என்னோடு இருக்கிறீர், 2 பேராக மாறிடுங்க. அல்லேலூயா. நான் தனியாக தான் இருக்கேன்னு யாரும் சொல்லக்கூடாது. இயேசு உன்னோடு இருக்கிறார், 2 பேராக மாறிடுங்க. கர்த்தர் நிலவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதங்கள் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? அதுக்கு முந்தின வசனம் கூட வாசிக்கலாமா? நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சித்தார். ரட்சிப்பார். அந்தி சந்தி மத்தியான வேலைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? எத்தனை வேலை அவர் ஜெபத்தை ஏறெடுக்கிறாரா? 3 வேலை. மாலையில், காலையில், மத்தியான வேலையில். அவர் மட்டுமா இருந்திருப்பார்? ஒரு மேய்ப்பர்கள் என்றால்
குறைஞ்சது 3 பேர் 4 பேர் 5 பேர் அப்படி இருப்பாங்க. அவர் அதிகமாக தேவனை மகிமைப்படுத்தினவர், துதித்தவர், கர்த்தரிடத்தில் எங்கே இருந்தாலும் ஐக்கியம் கொண்டவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையினாலே அவர் சொல்கிறார், எங்கள் தாயும் சரி எங்கள் தகப்பனும் சரி என்னை விரட்டி விட்டாலும் சரி கர்த்தர் என்ன பண்ணுவார்? அணைத்து கொள்வார். அல்லேலூயா சொல்லுவோமா? ஏன்? அப்படி ஐக்கியம் இயேசுவோடு இருந்தது. ஜெபித்தார்கள், அவர்கள் ஜெபித்தார்கள். பெரிய காரியங்கள் கூட அவருக்கு என்னவா மாறி போச்சு? லகுவாய் மாறினது. ஏன்? கூடுகிற அந்த கூடுகையாகப்பட்டது கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்று நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போது அவர்கள் நடுவில் குடும்பத்தில் இருக்கிறார் என்றால், நீ வெளியே போனாலும் சரி, நீ எங்கே போனாலும் சரி, கர்த்தருடைய சமூகம் உன்னோட கூட இருக்கும். குடும்ப ஜெபம் முக்கியம், ரொம்ப முக்கியமானது. அது இந்த மாத்திரை தேவன் ரொம்ப ரொம்ப விரும்புகிறார். அந்த விருப்பத்தை தான் இந்த மாதத்தில் கர்த்தர் நீங்கள் எப்படி ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதை வழிகளை அவர் தெரிவித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அழைக்காமல் வருவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நாமத்தை பிரசாப்படுத்தினா தான் அங்கே அவர் ஆசீர்வதிப்பார். 2 பேர் 3 பேர் கூட்டினா தான் அங்கே நடுவில் வருவார். இது ஆப்போசிட்டாக கொஞ்சம் யோசித்து பார்ப்போம்பே. பிரசாப்படுத்தாத அந்த ஸ்தானத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறது இல்லையே. 2 பேர் 3 பேர் நாமத்தினாலே ஒன்றா கூடாதும்போது அங்கே வருவதற்கு வழி இல்லையே. வாசிக்கலாம் தொடர்ந்து. 18 வாசிக்கலாமா? திரளான கூட்டமாய் கூடி என்னோடு எதிர்த்தார்கள். அவரோ எனக்கு நேரிட்ட போரை நீக்கி என் ஆத்துமாவை சமாதானத்துடன் மீட்டு விட்டார். அல்லேலூயா. தாவீது ஒரு விரட்டப்படுகிற ஒரு வாழ்க்கையில் இருந்தார். சவுலால் துரத்தப்படுகிற ஒரு வாழ்க்கையில் இருந்தார். ஆனாலும் எல்லாரும் துரத்தினாலும் கர்த்தர் அவரோட கூட இருந்ததை அவர் விசுவாசித்தார். அல்லேலூயா. எல்லாரும் விரட்டிட்டாங்க. ஆனாலும் எல்லாரும் என்னை விரட்டினா கூட, ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர், நான் எங்கே போனாலும் நீர் என்னோடு இருக்கிறீர். யார் அது சொல்ல முடியும்? ஜபம் செய்கிற குடும்பத்தில் இருக்கிறவர்கள் தான் அது பேச முடியும். ஜப குடும்பமாய் மாறுகிற அந்த ஸ்தானத்தில் இருப்பவர்கள் தான் அந்த தைரியம் வரும், அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம், தேவனிடத்தில் நாம் முறையிடுகிற அந்த சத்தம் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு காரியங்கள். இப்படிப்பட்ட தாவீதை தேடி வருகிறார் பாருங்க. 1 சாமுவேல் புத்தகம் 22ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுலாம் என்னும் கெபிக்கு போனான். அதை அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு, ஹல்லேலூயா. யாரு? சகோதரர்கள். இவனை அவமதித்தவர்கள், இவனை வெறுத்தவர்கள், இவனை புறம் தள்ளினவர்கள். யாரை தேடி யார் வராங்க? தள்ளப்பட்ட தாவீதை தேடி தள்ளப்பட்டவர்கள் தேடி வருகிறார்கள். காரணம், அந்த அதுல்லாம் குகையே தேவனை மையப்படுத்த ஒரு ஸ்தலமாக தாவீது மாற்றினார். வாழ்ந்திருக்க இடம் பதுங்குகிற இடம். பகைவர்கள் என்னை பிடித்து விடுவார்களோ, பகைவர்கள் சதி செய்து என்னை கொலை செய்து விடுவார்களோ என்று பயந்த சூழ்நிலையில் அதெல்லாம் என்ற குகை இப்பொழுது இருக்கிறதாம். அந்த குகையில் போய் தஞ்சம் புகுந்து அங்கே தேவனை மகிமைப்படுத்தினார். அந்த ஸ்தலத்தை மகிமைப்படுத்தினார். அந்த ஸ்தலத்தின் மேல் தேவன் பிரியமாக இருந்தார். உங்கள் வீட்டின் மேல் தேவன் பிரியமாக இருக்கணும்.
அல்லேலூயா. உங்கள் வீட்டின் மேல் தேவன் பிரியமாக இருக்கணும். இதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் வீட்டின் மேல் தேவன் பிரியமாக இருக்கிறால் உங்கள் மேல் தேவன் பிரியமாக இருப்பதினாலே. வீடு என்றால் வீடு அல்ல, உங்கள் மேல் தேவன் பிரியமாக இருப்பதினாலே. அங்கே பயந்து பதுங்குகிற இடத்தை கூட ஒரு வீடாய் மாற்றிவிட்டார் தாவீது. ஜபஸ்தலமாய் மாற்றிவிட்டார் தாவீது. அந்த ஸ்தானத்தை பரலோக தேவன் பார்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனத்தை பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒதுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோடு கூடிக்கொண்டார்கள். அவன் அவர்களுக்கு தலைவனானான். இந்த பிரகாரமாக ஏறக்குறைய 400 பேர் அவனோடு கூட இருந்தார்கள். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு விசுவாசி குடும்ப ஜபத்தை அவர்கள் குடும்பத்தில் ஏறெடுப்பார்கள் என்றால் அவர்கள் மற்றவர்களை அருவருக்கவே மாட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் குடும்ப ஜபத்தில் மற்றவர்களுக்காக, மனம் திரும்பாதவர்களுக்காக என்ன எடுப்பாங்க? ஜபதாங்க ஏறெடுப்பார்கள். ஒரு மேன்மையுள்ள வாழ்க்கையை தாவீது அங்கே தான் கண்டார். குடும்பத்தில் ஒதுக்கப்பட்டவர்கள் யாராரங்க? ஒதுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள், கடன்பட்டவர்கள் எல்லாம் குடும்பத்தை விட்டு தள்ளிட்டாங்க, அருவறுத்துட்டாங்க. ஆனால் யார்கிட்ட வந்தாங்க? இவங்களாம் தாவீதிடத்தில் வந்தார்கள். ஏன்? தேவனெல்லாம் அழைத்தார். அநேரால் வெறுத்து ஒதுக்கப்பட்ட அவர்களை தாவீதிடத்தில் கொண்டு வந்து சேர்த்தார். தாவீது அப்படிப்பட்டவர்களுக்கு தலைவனாய் மாறினான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன அர்த்தம்னா இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்ப ஜபத்தின் நிமித்தமாக மற்றவர்கள் மாற்றப்படுகிறார்கள். அதாவது நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுகிறீர்கள். இதன் அர்த்தத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். எது தருது? ஒரு குடும்ப ஜபம். அதான் சொல்லி கொண்டு வந்தேன். உங்கள் சூழ்நிலைகளிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்? விடுவித்து பாதுகாப்பார். உங்களை எல்லார் மத்தியிலும் உங்களை தாம் இருப்பதை என்ன பண்ணார்? உபகாரப்படுத்தி கொண்டே இருப்பார். அது மாத்திரமில்லை, உங்களை ஒரு கருவியாக இந்த பூமியில் என்ன பண்ண போகிறார்? பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. இதுதானே ஆசீர்வாதம். இதில் ஆசீர்வாதம் கண்டிப்பாக வெளிப்படும். உனக்கு குறிதை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறிவிடுவீர்கள். நீங்கள் ஆசீர்வாதமாய் மாறி மற்றவர்கள் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. தாவீது அந்த அதுலாம் குகையை தேவ சமூகமாய் மாற்றினான். அவனுக்கு ஒரு வேதனை வந்தது. நான் நல்ல அரண்மனையில் வாழ்கிறேனே. அல்லேலூயா. ஆனால் தேவனுக்கு என்ன இல்லை? என்ன இல்லைன்னு கவலைப்பட்டார்? ஆலயம் இல்லை. அல்லேலூயா. என்ன இல்லைன்னு கவலைப்பட்டார்? ஆலயம் இல்லை. ஆனால் தாவீதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கல. யாருக்கு தான் கொடுத்தாரு? ஆலயத்தை கட்டும்படியாக சாலமோனுக்கு கொடுத்தார். சாலமன் ஜபிக்கிறார் பாருங்க. 1 ராஜாக்கள் புத்தகத்து வருவோம். 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். இஸ்ரவேலின் தேவனே, என் தகப்பனாகிய தாவீது என்னும் தாசனுக்கு சொன்ன உம்முடைய வார்த்தை மெய் என்று விளங்குவதாக. தேவன் கவனிக்கணும், ரொம்ப இப்போ தான் நீங்கள் கவனிக்கணும். சாலமன் சொல்கிறாரு, தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ, இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே. நான் கட்டின இந்த ஆலயம்
எம்மாத்திரம். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போது சொல்கிறாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் இல்லையா? அப்புறம் சொல்கிறாரு, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே நீங்கள் எங்கே கூடுகிறீர்களோ அவர் நடுவிலே, உங்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இங்கே பரிசுத்த ஆவியானவர் எழுதுகிறார் பாருங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். தேவன் மெய்யாகவே 27 தேவன் மெய்யாகவே பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொல்லாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த யாத்திராகம் 20, 24 மத்தேயு 18, 20 என்ன சொல்ல வருகிறார் ஆண்டவர்? இங்கே ஆவியானவர் சொல்கிறார், வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதபடி. நான் கட்டுக்கிற ஆலயத்தில் இடம் கொள்ளாத ஆண்டவரே. அல்லேலூயா. வாசிக்கலாம். என் தேவனாய் கர்த்தாவே, உமது அடியேன் இன்று உமது சந்நிதியில் செய்கிற விண்ணப்பத்தையும் மன்றாட்டையும் கேட்டு உமது அடியேனுடைய விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் திருவுலத்தில் கொண்டருளும். அல்லேலூயா. அப்போது நம்ம 2 பேர் 3 பேர் வீட்டிலே கூடினால் அங்கே நான் நடுவில், உங்கள் நடுவில் இருக்கிறேன் என்ற அர்த்தம். 2 நாளாகமம் புத்தகம் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு வசனம். வாசித்து நம்மை தாழ்த்தலாம். 25 7:25 இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும். ஆமென். அல்லேலூயா சொல்லுமா? எந்த ஸ்தானத்தில் நான் வருவேன் என்பதற்கு அர்த்தமும், உங்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்ற அர்த்தத்தின் வெளிப்பாடும், இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமாயிருக்கும். அல்லேலூயா. அப்போது என்ன அர்த்தம்னாக்கா, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம் குடும்ப ஜெபத்தை நம் குடும்பத்தில் நாம் ஏறெடுப்போம் என்றால் தேவனுடைய கண்கள் விசேஷமாக அந்த குடும்பத்தை பார்க்குது. அல்லேலூயா. இருக்கிறனா தான் அவருடைய கண்கள் அங்கே இருக்கிறது. அந்த ஜெபத்தை ஆண்டவர் விசேஷமாக கேட்கிறார். அவருடைய செவிகள் அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ அந்த ஸ்தானத்தை பார்க்கிறார், அந்த குடாரத்தை பார்க்கிறார். அவர் ஜெபங்களை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவருடைய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரங்களாக அவர்களை உருவாக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் அன்பான இந்த பிள்ளையில 132 சங்கீதம் 14 வசனத்தை ஒரு வாசிக்கலாம். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துவோம். அது முந்தின வசனத்தை வாசித்து பாருங்களேன். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். அல்லேலூயா. தேவனுடைய விருப்பம் இதுதான். தேவனுடைய விருப்பத்தை இந்த நாளிலே வாக்குத்தத்தமாக பேசுகிற ஆசீர்வாதம் என்னவென்றால், தேவனுடைய விருப்பத்தை நாம் செய்வோம் என்றால் நம்முடைய விருப்பங்கள் நிச்சயமாக நிறைவேறும். அவர் விருப்பத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவர் சொல்கிறாரு 14 வசனத்தில், நான் மீண்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதான் சொன்ன ஆரம்பத்தில், இது இருந்தால் தான்
கூடாரத்தை ஜபம் இருக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே இல்லாமல் கூடாரத்தில் ஜபம் இருக்காது. இங்கே இது என்றென்றைக்கு வாசம் பண்ணுகிற இடம் இதுதான். இங்கே தான் வாசம் பண்ணணும் தேவன். இதுதான் கோவில், இதுதான் ஆலயம். இங்கே இருக்கிறனா இல்லை. அல்லேலூயா. ஆசீர்வாதம் எப்படி வரும்? சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் இருதயங்களை ஆண்டு கொண்டு இருக்க வேண்டும். அப்போ குடும்ப ஜபம் தேவனுடைய பார்வைக்கு முன்பாக அழகானது. குடும்ப ஜபம் தேவனுடைய செவிகளுக்கு இனிமையானது. அதான் சொல்கிறாரு. அப்போ என்ன அவசியம் என்றால், உள்ளம் இருந்தால் தான் எல்லா இடம் கிடைக்கும். மனசு வச்சா தானே மார்க்கம். நான் விரும்பினால் தானே என் கூடாரத்தில் நான் ஜப சத்தத்தை கேட்க வைக்க முடியும். நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னைக்கு விட்டுடலாம். அப்போ இந்த உள்ள என்ன பண்ண சலிப்பு தட்டி போகுது. எதுக்கு? தேவனுடைய கண்கள் பார்க்கக்கூடாதபடி, தேவனுடைய செவிகள் கேட்கக்கூடாதபடி தடையாக இருப்பது என்னுடைய உதாசீனமான ஒரு வாழ்க்கை, ஆவியில் உற்சாகம் இல்லாத ஒரு வாழ்க்கை, ஆவியில் சோம்பலுள்ள ஒரு வாழ்க்கை, விசுவாசத்திலே நடந்து போகிற ஒரு பாதை. எங்கே தவறு நடக்கிறது என்றால், அல்லேலூயா, ஆரம்பம் வீடு தான், அங்கே தான் ஸ்தலம், அதுதான் ஸ்தலமே, அங்கே தான், இதான் ஸ்தலம். நல்லா புரிஞ்சுங்க. இதான் விசேஷமானது, முக்கியமானது. இங்கே எனக்கு மனசு இருந்தால் தான் கர்த்தர் நல்லவர். நான் சமாதானத்தோடு வாழணும், நான் சுகத்தோடு வாழணும், கர்த்தரை பயன்படுத்தணும், எங்கேயும் வெட்கப்பட்டு போகக்கூடாது, நான் ஆசீர்வாதமாக இருக்கணும்னாக்கா குடும்ப ஜபம் ஒரு முக்கியமானது. அல்லேலூயா. தனி ஜபம் இருக்குது, ரொம்ப முக்கிய விசேஷமானது. முதலிடம் அதற்கு. குடும்பம் ஜபம் ஆண்டவர் சொல்கிறாரு, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறீர்களோ அவர் நடுவில் நான் இருக்கிறேன். குடும்பத் தலைவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு மற்றதை செய்யாமல் விட்டுட்டு போர்டை மாட்டிக்கிட்டு லேபிள் வைக்கக்கூடாது. அது வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே இயேசு கிறிஸ்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. இங்கே இருக்கணும். மணி ஆயிடுச்சா? அதற்குத்தான் நம் சபையில் நேரங்களை எழுதி கொடுங்கள் என்று தேவன் சில வாரங்களுக்கு முன்பாக எச்சரித்து கொண்டே வருகிறார். சும்மா விளையாட்டில் இது ஏதோ வந்துட்டு போகிறோம் அப்படி இல்லை. தேவனுடைய வாழ்க்கை, திருச்சபை என்பது தேவனுடைய அந்த வாக்கு தத்துவத்தை எப்படி பேசினார் பாருங்கள். உறுதிப்படுத்தினாரா இல்லையா? ஏன் கை கொடுத்த மகளுக்கு? பொய்யானதில்லை, மெய்யானது. சுதந்திரத்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் குடும்ப ஜபம் மிகவும் 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 அவசியம். அதற்கு எது ஸ்தானம்? இதுதான் ஸ்தானம். இங்கே இடம் இருந்தால் வீட்டில் இடம் இருக்குது. இங்கே இடம் இல்லைனாக்கா வீட்டில் இடம் இல்லை. இங்கே நான் அழைத்தால் தான் நீங்கள் வருவார். நாளைக்கெல்லாம் இங்கே வரமாட்டார். அல்லேலூயா. அதனால் கண்டிப்பாக நாளிலே தேவன் விரும்புகிற வார்த்தை நான். அல்லேலூயா. அப்படி ஒரு மேன்மையுள்ள வார்த்தை, அதிகாரமாக சொல்கிறேன். நான் என் நாமத்தை பிரசாப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அதற்காக தான் நடுவில் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அழுது இருந்து அங்கே போய் இங்கே போய் ஆசீர்வாதம் கிடையாது. வீட்டில் தாங்க இது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளை, வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பங்களை உடையத்தையும் ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். இரக்கம் மனதிற்கும் என் தேவனாய் கர்த்தாவே, உன் அன்பு வார்த்தைக்காய் துதிக்கிறேன். நீ தீர்க்க தரிசனமாக எங்களோடு பேசின நல்வழியை காட்டுகிற முடியும் நல்வார்த்தை வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரே, நீர் வாசம் பண்ணவும், நீர் எங்கள் மத்தியிலே, எங்கள் உள்ளத்திலே, இல்லத்திலே நடுவராக இருக்கும். கர்த்ததாமே எங்களை தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வார்த்தையாக எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே கர்த்தர் ஆசீர்வாதத்தை வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம்.
நிறைவேறப்பதற்காக நன்றி சொல்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட என்றும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா.